பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அடிப்படையில தான் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு திருக்குறள் வகுப்பு வந்து மாணவர்களுக்காக சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. சரியா? ஆக மாணவர்களே, உங்களின் பயனை பெற்றுக்கொள்ள நீங்கள் வகுப்புக்கு ஜாயின் பண்ணி கற்றுக்கொள்ளுங்கள், திருக்குறள்களை கற்றுக்கொள்ளுங்கள். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ற மாணவர்களே. ஓகே, முதல் குறள் பாத்தீங்கன்னா ஓகே, முதல் குறள். நீ பவர் பாயிண்ட் பிடிஎஃப் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாணவர்களே. இந்த திருக்குறள் வகுப்பு பாத்தீங்கன்னா மாணவர்களே 28 மார்ச் 2026 வந்து நடைபெறவிருக்கின்றது. ஆக மாணவர்களே, இந்த போட்டிக்கான வகுப்பு தான் வந்து இப்ப நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. ஆக மாணவர்களே, கலந்து கொண்டு உங்களின் பயனை பெற்றுக் கொள்ளுங்க. ஓகே, முதல் குறள். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். இந்த குறளுடைய பொருள் பாத்தீங்கன்னா அறிவுடையார் செய்யலாம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு கட்டாயம் பயப்பட வேண்டும். அதை விட்டுட்டு நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்வது வந்து அறிவான செயல் கிடையாது என்பதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. பாருங்க, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். பொருள் பாருங்க, அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சாமை அறியாமை ஆகும், அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவது அறிவுடையார் செயலாகும். சரியா? ஆக பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு கட்டாயம் பயப்படணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பயப்படணுமா பயப்படக்கூடாதா? வீட்டு பாடம் செய்யல அப்ப வீட்டு பாடம் செய்யாம போயிட்டீங்க அப்படின்னா ஆசிரியருக்கு நீங்க பயப்படுவீங்களா பயப்பட மாட்டீங்களா? பயப்பட வேண்டும் இல்லையா? ஆக நாம் எந்த விஷயத்துக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? விளங்குதா மாணவர்களே? விளங்குதுன்னா ஓகே போடுங்க. நம்ம அடுத்த குறள் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது போலாமா? ஓகே, இப்போது வகுப்பிற்கு ஜாயின் பண்ணிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் ஓகே சொல்லிட்டீங்க. நம்ம அடுத்த குறள் பார்க்கலாம். ஓகே, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. பொருள் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தோன்றுகின்றோமோ அந்த அளவுக்கு நீர் மணற்கேணியில் ஊறும், அது போல எந்த அளவுக்கு கல்வி கற்கின்றோமோ அந்த அளவுக்கு அறிவு வளரும். பாத்தீங்கன்னா நம்ம வந்து மணற்கேணியை வந்து தோண்ட தான் வந்து அதுல வந்து நீர் வந்து ஊறும். அது போலதான் நம்ம படிக்க தான் நமக்கு வந்து அறிவு வளரும். நம்ம வந்து படிக்காம சும்மா இருந்தோம்னா அறிவு வளருமா? பொது அறிவை பெற்றுக்கொள்ள முடியுமா மாணவர்களே? முடியாது. ஆக நம்ம வந்து படிக்க கல்வியை கற்க தான் வந்து நம்மளுடைய அறிவை நாம் வளர்த்து கொள்ள முடியும், பொது அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? நிறைய பேருக்கு கட்டாயம் இந்த குறள் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா நம்ம வந்து பள்ளியில வந்து இது கட்டாயம் படிச்சு கொடுப்பாங்க. சரியா? ஆக ஸ்லைட் தெரியுதா மாணவர்களே? ஸ்லைட் வந்து உங்களால பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதுன்னா எஸ்ன்னு போட்டுருங்க மாணவர்களே. ஸ்லைட் வந்து கிளியரா தெரியுதான்னு பாருங்க. ஓகே, நம்ம வந்து கடைசியா சொல்லி கொடுத்துட்ட பிறகு கடைசியா மீண்டும் ஒரு வாட்டி நம்ம பார்ப்போம். சரியா? ஸ்லைட் தெரியுதா? யாருக்கு தெரியல? நோ ஸ்லைட். Some say okay, some no.
ஓகே, இப்ப தெரியுதா பாருங்க மாணவர்களே, ஸ்லைட் தெரியுதா? ஓகேனா நம்ம அடுத்த குறள் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, மூன்றாவது குறள். ஓகே, பாத்தீங்கன்னா அதிகாரம் 45 பெரியாரை துணை கோடல். குறள் பாத்தீங்கன்னா 444. சரியா? குறள் தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. பொருள் பாத்தீங்கன்னா அறிவு முதலியவற்றால் தம்மினும் பெரியவர் தமக்கு துணையாகுமாறு நல்லொழுக்கத்தை கடைபிடித்தல் ஒருவர் பெறக்கூடிய வலிமைகள் எல்லாவற்றிலும் தலையானதாம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், குறள் பாருங்க. தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா அறிவு முதலியவற்றால் தம்மினும் பெரியவர் தமக்கு துணையாகுமாறு நல்லொழுக்கத்தை கடைபிடித்தல் ஒருவர் பெறக்கூடிய வலிமைகள் எல்லாவற்றிலும் தலையானதாம். மாணவர்களே பாத்தீங்கன்னா ஓகே, அறிவு முதலியவற்றால் தம்மினும் சிறந்து விளங்கும் பெரியோர்களின் நட்பையும் அவர்களின் வழிகாட்டுதலையும் பெறுவதே ஒரு சிறந்த வலிமையாக கருதப்படுகின்றது. பிற எல்லா வலிமைகளும் பாத்தீங்கன்னா இதை விட மேலானது. இது பிற எல்லா வலிமைகளும் விட மேலானது என்று இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றதாக. அறிவு முதலியவற்றால் தம்மினும் சிறந்து விளங்கும் பெரியவர்களின் நட்பையும் வழிகாட்டுதலையும் பெறுவதே சிறந்த வலிமை என்பது இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? ஓகே மாணவர்களே, இந்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சேரும். ஓகே, கவலைப்பட வேணாம். நீங்க ரெக்கார்ட் பண்ணணும்னா கூட நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சொல்லி கொடுத்துருக்கும் போது நீங்க ரெக்கார்ட் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரியா மாணவர்களே? இந்த குறள் விளங்குதா? இப்ப நான் சொல்லி கொடுத்த குறள் உங்களுக்கு விளங்குதா? ஓகே, நன்று. அடுத்தது போலாமா? அடுத்த குறள் போலாமா? ஓகே, ஸ்லைட் தெரியலன்னா நீங்க சொல்லுங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஓகே, அடுத்த குறள். ஓகே, பாத்தீங்கன்னா அதிகாரம் 47 தெரிந்து செயல் வகை. குறள் பாத்தீங்கன்னா 461 அழிவதும் ஆவதும் ஆகி வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். பொருள் பாத்தீங்கன்னா ஒரு செயலை தொடங்கும் முன் அதில் ஏற்படக்கூடிய இழப்பு, அதன் மூலம் கிடைக்கும் லாபம் மற்றும் இறுதி பலன் ஆகியவற்றை முழுமையாக ஆராய்ந்து அதன் பின்னர் செயல்பட வேண்டும். பாத்தீங்கன்னா மாணவர்களே, ஒரு செயலின் தொடக்கம், இடை, இறுதி விளைவுகளை முழுமையாக ஆராய்ந்த பிறகு அதன் நன்மை தீமைகளை எடை போட்ட பிறகுதான் அந்த செயலை செய்ய வேண்டும். அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்பு சரியான திட்டமிடுதலுடன் செய்ய வேண்டும். அதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? விளங்குதா மாணவர்களே? நீங்க போனை வச்சு நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க, வீடியோ எடுங்க. வீடியோ எடுத்தா இந்த இது உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும். சரியா மாணவர்களே? விளங்குதா? இந்த குறள் விளங்குதா? ஓகே, பாருங்க, மீண்டும் சொல்றேன். அழிவதும் ஆவதும் ஆகி வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். பொருள் பாத்தீங்கன்னா ஒரு செயலை தொடங்கும் முன் அதில் ஏற்படக்கூடிய இழப்பு, அதன் மூலம் கிடைக்கும் லாபம் மற்றும் இறுதி பலன் ஆகியவற்றை முழுமையாக ஆராய்ந்து அதன் பின்னர் செயல்பட வேண்டும். ஒரு செயல்ல இறங்குவதற்கு முன் தொடக்கம், இடை, இறுதி விளைவுகளை முழுமையாக ஆராய்ந்து விட்ட பிறகுதான்
அந்த செயல்ல வந்து நாம் இறங்கி செய்ய வேண்டும். அதுதான் வந்து இந்த குறள் நமக்கு உணர்த்தும் பொருள். சரியா மாணவர்களே? விளங்குதா? விளங்குதுன்னா ஓகே போடுங்க மாணவர்களே. ஓகே போட்டுட்டீங்கன்னா நம்ம அடுத்த குறள் போலாம். ஓகே, அடுத்த குறள் கண்டிப்பா சொல்றேன். டயட் பத்தி குறள் கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகே, அடுத்த குறள் பார்ப்போம். ஓகே, நம்ம சொல்லி கொடுத்துட்ட பிறகு மறுபடியும் மீண்டும் ஒரு முறை நாம் பார்ப்போம். சரியா? ஓகே, அடுத்தது ஞாலம் கருதி கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின். பாருங்க, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின். அதிகாரம் பாத்தீங்கன்னா 49 காலம் அறிதல். பாத்தீங்கன்னா குறள் 484. பொருள் பார்ப்போம். ஒருவன் உலகத்தையே ஆள நினைத்தாலும் அதற்கு ஏற்ற சரியான காலத்தையும் தகுந்த இடத்தையும் ஆராய்ந்து அதற்கு பொருத்தமான செயலை செய்தால் அந்த விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது சரியான நேரம், சரியான இடம் ஆகியவற்றுடன் செயலை திட்டமிட்டு செய்தால் எவ்வளவு பெரிய இலக்கையும் அடையலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செயலை வந்து சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான திட்டமிடுதலின் படி வந்து நம்ம செய்தோம் என்றால் அந்த செயல், அந்த இலக்கு கட்டாயம் நமக்கு வந்து அதாவது கட்டாயம் அந்த இலக்கை வந்து நம்ம அடைய முடியும். அந்த முன்னேற்றத்தை நாம் பார்க்க முடியும். சரியா மாணவர்களே? குறள் விளங்குதா? அதாவது பொருள் பாருங்க, சரியான நேரம், சரியான இடத்துல, சரியான திட்டமிட்டு நம்ம செயல்பட்டோம் என்றால் அந்த இலக்கை வந்து நாம் அடைய முடியும் என்பதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? விளங்குதா? விளங்குதுன்னா ஓகே போடுங்க. விளங்குதா மாணவர்களே? ஓகே, நிறைய பேர் ஓகே போடுறீங்க. அடுத்தது போலாமா? மாணவர்களே, மறக்காம ஸ்கிரீனை வந்து டேப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த நபர்களையும் இந்த லைவ் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. சரியா மாணவர்களே? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். கண்டிப்பா நான் வந்து மீண்டும் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வந்து 15 திருக்குறளும் பார்த்துட்டு பிறகு மீண்டும் நம்ம ஒரு முறை வந்து நம்ம பார்ப்போம். சரியா? cannot see. ஓகேனா ஓகே போடுங்க மாணவர்களே. நம்ம வந்து ஓகேனா ஓகே போடுங்க. நம்ம அடுத்தது போலாம். ஓகே போலாமா? அடுத்தது போலாமா? ஓகே மாணவர்களே, அடுத்தது பார்ப்போம். பாத்தீங்கன்னா மாணவர்களே, இப்ப வகுப்பிற்கு ஜாயின் பண்ணியிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி மாணவர்களே. ஓகே, அடுத்த குறள். அடுத்தது அதிகாரம் 48. அதிகாரம் 48 பாத்தீங்கன்னா வழி அறிதல். குறள் பாத்தீங்கன்னா 471. குறள் வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல். பொருள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் அதன் வலிமையையும், தன்னுடைய வலிமையையும், எதிரியின் வலிமையையும், நண்பர்களின் வலிமையையும் எடை போட்டு ஆராய்ந்து சரியான முடிவெடுத்து செயல்பட வேண்டும். அதாவது மாணவர்களே பாத்தீங்கன்னா இந்த குறள் வந்து எந்த ஒரு காரியத்திலும் இறங்குவதற்கு முன் அதன் சாத்திய கூறுகள், தனது திறமைகள், எதிரிகளின் பலம், நண்பர்களின் பலம் ஆகியவற்றை
நன்கு நன்கு அறிந்து அதன் பின்னர் செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது. சரியா? விளங்குதா மாணவர்களே? ஓகேயா? இந்த குறள் விளங்கிக் கொள்ள முடியுதா? பொருள் விளங்கிக் கொள்ள முடியுதா? விளங்கலன்னா சொல்லுங்க, ஆசிரியர் ரிப்பீட் பண்றேன். ஓகே, சரி, மீண்டும் ஒரு முறை நான் ரிப்பீட் பண்றேன், குறளும் அதனுடைய பொருளும். சரியா? ஓகே, பாருங்க. வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல். பொருள் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் அதன் வலிமையையும் தன்னுடைய வலிமையையும் எதிரியின் வலிமையையும் நண்பர்களின் வலிமையையும் எடை போட்டு ஆராய்ந்து சரியான முடிவெடுத்து செயல்பட வேண்டும். அதாவது மாணவர்களே, இந்த குறள் பாருங்க, இந்த குறள் நமக்கு என்னத்த உணர்த்துது? ஒரு செயல்ல இறங்குவதற்கு முன்பே அதனுடைய சாத்திய கூறுகள், தனது திறமைகள், நண்பர்களின் பலம், எதிரிகளின் பலம், இது எல்லாத்தையும் அறிந்துட்ட பிறகுதான் அந்த செயல்ல நம்ம கால் எடுத்து வைக்கணும் என்பதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? இப்ப விளங்குதா? விளங்குதுன்னா ஓகே போடுங்க. 6 7 விளங்குதுன்னா ஓகே போடுங்க மாணவர்களே. விளங்குதுன்னா ஓகே போட்டுட்டீங்கன்னா நம்ம அடுத்த குறள் நாம் பார்க்கலாம். ஓகே, இப்போது வகுப்பில் ஜாயின் பண்ணிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, ஸ்கிரீனை டேப் பண்ணுங்க, மறக்காமல் டேப் பண்ணுங்க மாணவர்களே. சரியா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்த குறள். தேங்க்யூ நித்யாமாலா, முதலே சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, பாருங்க. அதிகாரம் 67 வினை திட்பம். குறள் பாத்தீங்கன்னா 664. குறள் பார்ப்போம். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். குறள் பாருங்க, மறுபடியும் சொல்றேன். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். பொருள் பாத்தீங்கன்னா, ஒரு செயலை செய்து முடிப்பதாக சொல்வது எல்லோருக்கும் எளிது, ஆனால் சொன்னபடியே அதை செய்து முடிப்பது மிகவும் கடின. பாத்தீங்கன்னா மாணவர்களே, நம்ம சொல்றது ரொம்ப ஈஸி. இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். அந்த வகையில செயல்ல உறுதியா இருந்தா அந்த செயல் சிறப்பா முடியும் அப்படின்றது அந்த சொல்றதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துது. சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம் இல்லையா? ஆனா நம்ம அது உறுதியா இருந்தோம்னா அந்த செயல் நமக்கு கைகூடும். சரியா மாணவர்களே? விளங்குதா? இந்த குறள் விளங்குதா மாணவர்களே? விளங்குதுன்னா ஓகேன்னு போடுங்க. ஓகே, இது ஏழாவது குறள்ல நாம் இருக்கோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 15 திருக்குறள்கள் அதனுடைய பொருள்களோடு நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஆக இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது பாத்தீங்கன்னா 7வது திருக்குறள். சரியா? எல்லாத்தையும் ஓகேனா நம்ம அடுத்த குறள் நாம் பார்க்கலாம். ஓகேயா? பார்க்கலாமா மாணவர்களே? வகுப்பில் இப்போது ஜாயின் பண்ணியிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். குறளும் பொருளும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், பாருங்க மாணவர்களே. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். பொருள் பாத்தீங்கன்னா, ஒரு செயலை செய்து முடிப்பதாக சொல்வது எல்லோருக்கும் எளிது, ஆனால் சொன்னபடியே அதை செய்து முடிப்பது மிகவும் கடினம். அதாவது பாத்தீங்கன்னா, சொல்றது ரொம்ப ஈஸி, எல்லாருமே ஈஸியா சொல்லிடலாம். ஆனா எத்தனை பேரால அதை செய்து காட்ட முடியும்? அதுதான் அந்த பேச்சு எளிது, காரியம் கடினம். செயலில் உறுதியாக இருந்தால்தான் சிறப்பானதாக முடியும் என்பதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? இப்ப ஓகேயா? ஏன்னா ஓகே போட்டுட்டீங்கன்னா நம்ம அடுத்த குறள் பார்க்கலாம்.
ஓகே ஓகே, அடுத்தது போலாம். அடுத்த குறள், 8வது குறள். பாத்தீங்கன்னா அதிகாரம் 72 அவை அறிதல். பாத்தீங்கன்னா குறள் 717. குறள் பார்ப்போம். கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. பாருங்க மீண்டும், கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. பொருள் பாத்தீங்கன்னா சொற்களை ஆராய்வதில் வல்லமை கொண்ட அறிஞர்கள் அவையில் பேசினால்தான் ஒருவர் கற்றறிந்த கல்வியானது சுடர் விட்டு பிரகாசிக்கும். பொருள் மீண்டும் சொல்றேன். சொற்களை ஆராய்வதில் வல்லமை கொண்ட அறிஞர்கள் அவையில் பேசினால்தான் ஒருவர் கற்றறிந்த கல்வியானது சுடர் விட்டு பிரகாசிக்கும். அதாவது மாணவர்களே பாத்தீங்கன்னா நல்ல அறிஞர்கள் இருப்பாங்க இல்லையா, நிறைந்த அவையில் பாத்தீங்கன்னா நல்ல அறிஞர்கள் இருப்பாங்க. ஒருவர் பேசும்போது அவருடைய கல்வி ஆழமும் அதன் தெளிவும் வெளிப்படும். ஏனெனில் அந்த அறிஞர்கள் பாத்தீங்கன்னா பிழையின்றி பொருளை புரிந்து கொள்ள முடியும். ஆக கற்றவர்கள் அறிஞர்கள் முன்னாடி நாம பேசும்போது நம்மளோட கல்வியானது சுடர் விட்டு பிரகாசிக்குமா. அது நம்ம கற்ற கல்விக்கே சிறப்பாக அமையும். அதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே, விளங்குதா? குறள் விளங்குதா? நன்றி நன்றி மாணவர்களே. ஓகே, அடுத்தது போலாமா? எல்லாத்துக்கும் விளங்கிருச்சா? அந்த குறள் விளங்கிருச்சா? அடுத்த குறள் பார்க்கலாமா? அடுத்த குறள் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த குறள் பார்ப்போம். அதாவது இது வரைக்கும் நம்ம 8 திருக்குறள்கள் நாம் பார்த்துட்டோம். இப்போது நாம் பார்க்க இருப்பது பாத்தீங்கன்னா 9வது குறள். இன்றைக்கான 9வது குறள். ஓகே, பார்ப்போம் மாணவர்களே. ஓகே, அதிகாரம் 13 அடக்க உடைமை. குறள் பாத்தீங்கன்னா 121. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். பாத்தீங்கன்னா பொருள், அடக்கம் நல்ல வாழ்வை தரும், அடக்கமின்மை வாழ்வை அழிக்கும். பாருங்க மீண்டும் சொல்றேன். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். பொருள், அடக்கம் நல்ல வாழ்வை தரும், அடக்கமின்மை வாழ்வை அழிக்கும். பாத்தீங்களா? பாருங்க இந்த குறள் என்னத்த சொல்லுது? அடக்கமாக இருப்பவர்களோட வாழ்வு சிறப்பாக இருக்கும். அதாவது நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடக்கம் என்பது மிக மிக முக்கியமாக நாம் கொண்டிருக்க வேண்டிய ஒன்று. ஆக இந்த குறள் நமக்கு என்னத்த உணர்த்துதுன்னா, அடக்கம் நல்ல வாழ்வை தரும், அடக்கமின்மை பாத்தீங்கன்னா வாழ்வை அழிக்கும் என்பது இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது. ஈஸியா இருக்கா மாணவர்களே? ஈஸியா விளங்குதா உங்களுக்கு? ஈஸியா இருக்கு தானே? விளங்கி கொள்ள முடியுதா மாணவர்களே உங்களுக்கு? ஓகே ஓகே, போட்டீங்கன்னா நம்ம அடுத்த குறள் பார்க்கலாம். அடுத்தது போலாமா? ஓகே மாணவர்களே, டேப் பண்ணுங்க. தெரிந்த நண்பர்களுடன் இந்த லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்லி சொல்லுங்க. சரியா? ஓகே, அடுத்த குறள் நாம் பார்க்கலாம். ஓகே ஓகே, பாத்தீங்கன்னா அதிகாரம் 95 மருந்து. குறள் பாத்தீங்கன்னா 948. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். பொருள் பாத்தீங்கன்னா நோய் அறிந்து நோய்க்கான மூல காரணம் அறிந்து அதை தணிக்கும் வழியை அறிந்து சரியாக செயல்பட வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்ற மாணவர்களே, குறளும் அதனுடைய விளக்கம் மீண்டும் சொல்றேன். ஓகே, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். பொருள் பாத்தீங்கன்னா நோய் அறிந்து நோய்க்கான மூல காரணம் அறிந்து அதை தணிக்கும் வழியை அறிந்து சரியாக செயல்பட வேண்டும். பாருங்க மாணவர்களே, நோய் அறிந்து இந்த குறள் என்னத்த உணர்த்தது? யாரால சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம். இந்த குறள் இந்த குறளுடைய குறிப்பு என்ன மாணவர்களே? குறிப்பு சொல் என்ன மாணவர்களே? சொல்லுங்க பாப்போம்.
இந்த குறளுடைய குறிப்பு சொல் என்ன மாணவர்களே? இந்த குறள் வந்து நமக்கு என்னத்த விளக்குது, என்னத்த சொல்லுது? நோய் பாத்தீங்கன்னா, நோய் அறிந்து நோய்க்கான மூல காரணம் அறிந்து அதை தணிக்கும் வழியை அறிந்து சரியாக செயல்பட வேண்டும். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல வந்து பிரச்சனை இருக்கு, உடல் வந்து ஆரோக்கியமா இல்ல அப்படின்னா நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை நாம் பேணி காக்க வேண்டும். நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் திட்டமிட்ட செயலை செய்ய முடியும். நம்ம வந்து அடித்தளம் நல்லா இருந்தா தானே வந்து சிறப்பா இருக்க முடியும் இல்லையா? ஆக நம்ம வந்து நம்ம உடல்ல நோய் இருந்தது என்றால் அதுக்கு வந்து சரியான முறையில் வந்து சிகிச்சையினை பெற வேண்டும். அதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? நிறைய பேர் சரியா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த குறள் பாத்தீங்கன்னா நோய் இருந்தால் அதை வந்து தீர்ப்பதற்கான வழியினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது. ஓகே, நன்று மாணவர்களே, மிக்க நன்று. மீண்டும் ஒரு முறை ரிப்பீட் பண்ற பாருங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். பொருள்: நோய் அறிந்து நோய்க்கான மூல காரணம் அறிந்து அதை தணிக்கும் வழியை அறிந்து சரியாக செயல்பட வேண்டும். நோய் அறிந்து நோய்க்கான காரணத்தையும் அறிந்துவிட்ட பிறகு அந்த நோயை வந்து தீர்ப்பதற்கான வழியையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? இதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. ஓகே, சரியா மாணவர்களே? ஓகே, விளங்குதா மாணவர்களே? அடுத்த குறள் பார்க்கலாமா? அடுத்த குறள் பார்க்கலாமா மாணவர்களே? ஓகே, நிறைய பேருக்கு வந்து இந்த குறள் வந்து விளங்கிருச்சு. இதோட குறிப்பு சொல், இந்த குறள் வந்து நமக்கு என்னத்த சொல்லுது, அதோட குறிப்பு சொல் என்ன என்பது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஓகே, அடுத்தது. ஓகே, அதிகாரம் 43 அறிவுடைமை. தெரியுதா மாணவர்களே? ஓகே, அறிவுடைமை குறள் பாத்தீங்கன்னா 423. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள் பாத்தீங்கன்னா, யார் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள கூடாது. அவருடைய சொல்லின் உண்மை பொருளை அறிந்து செயல்படுவதே அறிவு. மீண்டும் சொல்ற பாருங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பொருள் பாருங்க, யார் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள கூடாது. அவருடைய சொல்லின் உண்மை பொருளை அறிந்து செயல்படுவதே அறிவு. இந்த குறள் வந்து என்ன சொல்லுது மாணவர்களே? யார் எதை சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாது. அதுல இருக்கிற உண்மையை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துதே. எந்த ஒரு பொருளையும் யார் சொன்னாலும் அதன் உண்மை தன்மையை ஆராய்ந்து காண்பதே தான் வந்து சிறப்பானதாக இருக்கும், அறிவானதாக இருக்கும் மாணவர்களே. சரியா? விளங்குதா மாணவர்களே? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா இந்த குறள், அதனுடைய பொருள்? ஓகே, விளங்குது அப்படின்னா நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த குறள் பார்க்கலாம். சரியா அவர்களே? மறக்காம ஸ்கிரீனை வந்து டேப் பண்ணுங்க. சரியா? ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த திருக்குறள்கள் யாவும் வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று ஆசிரியர் நம்புறேன். சரி, அடுத்த குறள் பார்ப்போம். ஓகே, அடுத்தது. அதிகாரம் 25 அருளுடைமை. குறள் பாத்தீங்கன்னா 241. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் கூறியார் கண்ணும் உள. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் கூறியார் கண்ணும் உள. பொருள் பாத்தீங்கன்னா, பொருள்கள் ஆகிய செல்வங்கள் இழிந்தவர்களிடத்திலும் உள்ளன. உயர்ந்தவர்களிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும். பாருங்க, இந்த குறள் நமக்கு உணர்த்தும் பொருள் பாத்தீங்கன்னா,
பணக்காரர்களிடம் பாத்தீங்கன்னா பணம் இருக்கலாம், ஆனா உயர்ந்த மனிதர்களிடம் தான் பாத்தீங்கன்னா கருணை, அன்பு, இரக்கம், கடவுளின் அருள் வந்து இருக்கும் சொல்றாங்க. ஆக இதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. மனதை விளங்குதா? இந்த குறளுடைய பொருள் விளங்குதா? விளங்குதா மலர்களே? ஒரு முறை பார்ப்போம், மீண்டும் ஒரு முறை. செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் கூறியார் கண்ணும் உள. பொருள் பாத்தீங்கன்னா பொருள்கள் ஆகிய செல்வங்கள் இழிந்தவர்களிடத்திலும் உள்ளன, உயர்ந்தவர்களிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும். சரியா மலர்களே? பாருங்க, பணக்காரர்களிடம் வந்து என்ன இருக்கும்? பணம் இருக்கும். ஆனா உயர்ந்த மனிதர்களிடம் தான் வந்து என்ன இருக்குமா? அன்பு இருக்கும், கருணை இருக்கும், இரக்கம் இருக்கும், இறைவனின் அருள் இருக்கும். ஆக இதெல்லாம் இருந்ததுன்னா அதுதான் வந்து உயர்ந்த மனிதர்களிடம் இருக்கும் பண்பு. அதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? ஓகே ஓகே மாணவர்களே, இப்போது ஜாயின் பண்ணிருக்கிற கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்க மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மாணவர்களே. ஓகே, மிக்க நன்றி. புரிஞ்சிச்சா மாணவர்களே? ஓகே ஓகே போட்டுட்டே நம்ம அடுத்தது போலாம். இன்னும் நம்மளுக்கு வந்து 3 திருக்குறள்கள் இருக்கு பார்ப்பதற்கு. அது ஓகே போட்டுட்டீங்கன்னா நம்ம அடுத்த குறள் பார்க்கலாம். ஓகே சரி, பார்க்கலாம் மாணவர்களே அடுத்த குறள். ஓகே, அதிகாரம் 51 தெரிந்து தெளிதல். குறள் பாத்தீங்கன்னா 501. அறம் பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும். இன்னும் சொல்றேன், அறம் பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும். பொருள் பாத்தீங்கன்னா அற வழியில் உறுதியானவனாகவும், பொருள் வகையில் நாணயமானவனாகவும், இன்பம் தேடி மயங்காதவனாகவும், தன்னுயிருக்கு அஞ்சாதவனாகவும் இருப்பவனையே ஆய்ந்தறிந்து ஒரு பணிக்கு அமர்த்த வேண்டும். ஆக மாணவர்களே, இந்த குறள் வந்து என்னத்தை உணர்த்துது? விளங்கிக் கொள்ள முடியுதா? விளங்கிக் கொள்ள முடியுதா மாணவர்களே? ஓகே, பாத்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் உயிர் அச்சம் ஆகிய நான்கினையும் ஆராய்ந்த பின்னரே ஒருவரை நம்பி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். இதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துவது. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரி, காவல்துறையில் இருக்கும் காவல் அதிகாரி பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த அந்த தொழில் பாத்தீங்கன்னா நாணயமா இருக்கணும், நியாயமா நடந்துக்கணும், நாணயமா நடந்துக்கணும். பாத்தீங்கன்னா அற வழியில் செல்பவராக இருக்க வேண்டும், இன்பம் தேடி மயங்காதவராக இருக்க வேண்டும். அதாவது முக்கியமா உயிருக்கு அஞ்சாம இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து காவல் அதிகாரியாக இருக்க முடியும் இல்லையா? ஆக இந்த குறள் வந்து அததான் சொல்லுது. இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த பணிக்கு வந்து அந்த பொறுப்பை வந்து ஒருவரிடம் கொடுக்கலாம் என்பதுதான் வந்து இந்த குறள் வந்து உணர்த்துகின்றது. விளங்குதா மாணவர்களே? ஓகே, விளங்குதா? ஓகே, பார்க்கலாமா மாணவர்களே? இன்னும் நமக்கு 2 குறள்கள் இருக்கின்றன. ஓகே, அடுத்தது பார்ப்போம். பாத்தீங்கன்னா அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் பாத்தீங்கன்னா 76. அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார், மரத்திற்கும் அக்தே துணை. பாருங்க, ரிப்பீட் பண்றேன். அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார், மரத்திற்கும் அக்தே துணை. பொருள் பாத்தீங்கன்னா அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது. பாத்தீங்கன்னா மாணவர்களே, இந்த குறள் வந்து என்ன சொல்லுதுன்னா அன்பு என்பது அறத்திற்கும் மரத்திற்கும் பொதுவான படையாகும். அதாவது இந்த குறள் வந்து அன்பு, அறத்திற்கும் அன்பு இருக்கு, மரத்திற்கும் அன்பு வந்து துணையாக இருக்கின்றது என்பது வந்து
இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது. பாருங்க, அறியாதவர் என்ன நினைப்பாங்களாம், அறத்திற்கு மட்டும்தான் அன்பு துணையா இருக்கும், வீரத்திற்கு அன்பு துணையா இருக்காது அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா அறத்திற்கும் அன்பு துணையா இருக்கும், வீரத்திற்கும் அன்பு துணையாக நிற்கும். அதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? விளங்குதா? விளங்குதா மாணவர்களே? விளங்கியது என்றால் மாணவர்களே ஓகே போடுங்க. அடுத்த குறள் பார்க்கலாமா மாணவர்களே? பாத்தீங்கன்னா மாணவர்களே, இந்த வகுப்பு மாணவர்களுக்காக நடத்தப்படும் வகுப்பு. ஆக மாணவர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களின் பயனை பெற்றுக் கொள்ளுங்கள் மாணவர்களே. ஆசிரியர் இப்ப சொன்ன குறள் உங்களுக்கு விளங்குதா? ஓகே, பார்க்கலாமா மாணவர்களே? இந்த நிமிடம் மாணவர்களே, கொஞ்ச நேரம் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம், கொஞ்ச நேரம். இறுதி நேரம் மாணவர்களே, கொஞ்ச நேரத்துல நம்ம கடைசி, அதாவது 15வது திருக்குறள் நாம் பார்த்து விடுவோம். இன்றைய வகுப்பின் கடைசி திருக்குறள் அது பார்த்து விட்ட பிறகு பாத்தீங்கன்னா நம்ம கேள்வி பதில்கள் நாம் பார்ப்போம். சரியா மாணவர்களே? லைவ்ல இருக்கிற மாணவர்கள் இந்த லைவ் கிளாஸ்ல பாத்துட்டு இருக்க மாணவர்களுக்கு மாணவர்கள் நீங்க அந்த ஸ்கிரீனை டேப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வகுப்பில் கலந்து கொண்டு அவங்களும் அவங்களோட பயனை பெற்றுக் கொள்ளலாம் இல்லையா? அப்ப உங்களோட நண்பர்கள்கிட்டயும் இதை ஷேர் பண்ணுங்க. சரியா கொஞ்ச நேரம் மாணவரே, கொஞ்ச நேரத்துல நம்ம இன்றைய கடைசி திருக்குறள் நாம் பார்த்து விடுவோம்.
ஓகே, நாம் அடுத்த குறளை நாம் பார்ப்போம். அதாவது இன்றைக்கான கடைசி திருக்குறள். சரியா, பார்ப்போம். ஓகே மாணவர்களே, அதிகாரம் 10 இனியவை கூறல். பாத்தீங்கன்னா குறள் 98 சிறுமையுள் நீங்கிய நீக்கிய சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். பொருள் பாத்தீங்கன்னா பிறருக்கு துன்பம் விளைவிக்காத இனிய சொற்கள் ஒருவருக்கு இந்த பிறப்பிலும் மறுபிறப்பிலும் இன்பம் விளைவிக்கும். பாத்தீங்கன்னா இந்த குறள் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, பிறருக்கு துன்பம் விளைவிக்காத இனிய சொற்கள் ஒருவருக்கு இந்த பிறப்பிலும் சரி அடுத்து வரும் பிறப்பிலும் சரி இன்பம் விளைவிக்கும். அதாவது நம்ம ஒருவரை நோக்கி தீய சொற்கள், அதாவது அவங்களை காயப்படுத்தும் அளவிற்கு நம்ம சொற்களை பயன்படுத்தினோம் என்றால் அது நமக்கு நன்மையினை பயக்காது. நல்ல சொற்களை, இனிய சொற்களை நாம் ஒருவருடன் பகிர்ந்து, அதாவது பேசும் பொழுது, இனிய சொற்களை கொண்டு நாம் பேசும் பொழுது அது நமக்கு இந்த பிறப்பிலும் சரி மறுபிறப்பிலும் சரி அது நாம் நமக்கு இன்பத்தை விளைவிக்கும். சரியா மாணவர்களே, விளங்குதா? இந்த குறள் விளங்குதா மாணவர்களே? விளங்குதுன்னா நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா நம்ம கேள்வி பதில் பார்ப்போம். கேள்வி பதில் பார்ப்பதற்கு முன்னதாக நம்ம மறுபடியும் ஒரு முறை திருக்குறள்கள் நம்ம பார்த்து விடுவோம். சரியா? நிறைய பேர் ஓகே போட்டுட்டீங்க. நம்ம திருக்குறள் முதல்ல இருந்தே நம்ம பார்த்துருவோம். மணி இப்ப பாத்தீங்கன்னா 9 ஆகுது. ஆக நம்ம வெறும் நம்ம திருக்குறள்களும் அதனுடைய பொருள்களும் பார்த்துட்டு நம்ம கேள்வி பதில் சீக்கிரமா போயிடலாம். சரியா? பாத்தீங்கன்னா அதிகாரம் 43 அறிவுடைமை. குறள் பாத்தீங்கன்னா 428. குறள் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். பொருள் பாத்தீங்கன்னா அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சாமை அறியாமையாகும், அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவது அறிவுடையார் செய்யலாம். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா அதிகாரம் 40 கல்வி. குறள் பாத்தீங்கன்னா 396. ஆக தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. பொருள் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தோன்றுகின்றோமோ அந்த அளவுக்கு நீர் மணற்கேணியில் ஊறும், அது போல எந்த அளவுக்கு கல்வி கற்கின்றோமோ அந்த அளவுக்கு அறிவு வளரும். மூன்றாவது பார்ப்போம். தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. பொருள் பாத்தீங்கன்னா அறிவு முதலியவற்றால் தம்மினும் பெரியவர் தமக்கு துணையாகுமாறு நல்லொழுக்கத்தை கடைபிடித்தல் ஒருவர் பெறக்கூடிய வலிமைகள் எல்லாவற்றிலும் தலையானதாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். பொருள் பாத்தீங்கன்னா ஒரு செயலை தொடங்கும் முன் அதில் ஏற்படக்கூடிய இழப்பு, அதன் மூலம் கிடைக்கும் இலாபம் மற்றும் இறுதி பலன் ஆகியவற்றை முழுமையாக ஆராய்ந்து அதன் பின்னர் செயல்பட வேண்டும். இந்த குறள் பார்க்கலாம். ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின். பொருள் பாத்தீங்கன்னா ஒருவன் உலகத்தையே ஆள நினைத்தாலும் அதற்கு ஏற்ற சரியான காலத்தையும் தகுந்த இடத்தையும் ஆராய்ந்து அதற்கு பொருத்தமான செயலை செய்தால் அந்த விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது சரியான நேரம் சரியான இடம் ஆகியவற்றுடன் செயலை திட்டமிட்டு செய்தால் எவ்வளவு பெரிய இலக்கையும் அடையலாம். அடுத்தது வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். பொருள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் அதன் வலிமையையும் தன்னுடைய வலிமையையும் எதிரியின் வலிமையையும் நண்பர்களின் வலிமையையும் எடை போட்டு ஆராய்ந்து சரியாக முடிவெடுத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்தும் கருத்து. அடுத்தது சொல்லுதல்
யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஒரு செயலை செய்து முடிப்பதாக சொல்வது எல்லோருக்கும் எளிது. ஆனால் சொன்னபடியே அதை செய்து முடிப்பது மிகவும் கடின. அடுத்தது, கற்றறிந்தால் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. பொருள் பாத்தீங்கன்னா, சொற்களை ஆராய்வதில் வல்லமை கொண்ட அறிஞர்கள் அவையில் பேசினால்தான் ஒருவர் கற்றறிந்த கல்வியானது சுடர்விட்டு பிரகாசிக்கும். அடுத்த குறள், அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். பொருள் பாத்தீங்கன்னா, அடக்கம் நல்ல வாழ்வை தரும், அடக்கமின்மை வாழ்வை அளிக்கும். அடுத்தது, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். பொருள் பாத்தீங்கன்னா, நோய் அறிந்து நோய்க்கான மூல காரணம் அறிந்து அதை தணிக்கும் வழியை அறிந்து சரியாக செயல்பட வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள் பாத்தீங்கன்னா, யார் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள கூடாது. அவருடைய சொல்லின் உண்மை பொருளை அறிந்து செயல்படுவதே அறிவாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் கூறியார் கண்ணும் உள. பொருள் பாத்தீங்கன்னா, பொருள்கள் ஆகிய செல்வங்கள் இழிந்தவர்களிடத்திலும் உள்ளன, உயர்ந்தவர்களிடத்தில் மட்டுமே உள்ள அருள் ஆகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும். ஓகே, அடுத்தது, அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கி திறம் தெரிந்து தேரப்படும். பொருள் பாத்தீங்கன்னா, அற வழியில் உறுதியானவனாகவும் பொருள் வகையில் நாணயமானவனாகவும் இன்பம் தேடி மயங்காதவனாகவும் தன்னுயிருக்கு அஞ்சாதனாகவும் இருப்பவனையே ஆய்ந்தறிந்து ஒரு பணிக்கு அமர்த்த வேண்டும். அடுத்தது, ஓகே, அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அத்தே துணை. பொருள் பார்ப்போம். அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கிறது. திருமையுள் நீக்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். அதாவது பொருள் பாத்தீங்கன்னா, பிறருக்கு துன்பம் விளைவிக்காத இனிய சொற்கள் ஒருவருக்கு இந்த பிறப்பிலும் மறுபிறப்பிலும் இன்பம் விளைவிக்கும். சரியா மாணவர்களே? இதுதான் இன்று நாம் பார்த்த 15 திருக்குறள்கள். விளங்குதா மாணவர்களே? ஓகே, இப்ப நம்ம கேள்வி பதில் பார்க்கலாமா? நம்ம பார்த்துட்டு மறுபடியும் மீண்டும் இன்றைய வகுப்போட recap பார்த்துட்டு மறுபடியும் மீண்டும் இன்றைய வகுப்போட recap பார்த்துட்டு மறுபடியும் மீண்டும் இப்போது நாம் கேள்வி பதில் பார்ப்போம். இப்போது நாம் கேள்வி பதில்கள் பார்ப்போம் மாணவர்களே. ஓகேனா ஓகே கூட நம்ம கேள்வி பதில் பார்க்கலாம். சரியா? இன்றைக்கு நாம் பார்த்த திருக்குறள்களும் அதனுடைய பொருள்களும் மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும் என்று ஆசை நம்புகின்றேன். மாணவர்களே, கவலை வேண்டாம். இந்த பவர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த பவர் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம கேள்வி பதில் பார்ப்போம். சரியா மாணவர்களே? ஓகே, முதல் கேள்வி. கேள்வி 1 மாணவர்களே, தெரியுதா? பார்க்க முடியுதா உங்களால? கேள்வி 1 பாத்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட சொற்களுக்கு தொடர்புடைய திருக்குறளை தெரிவு செய்க. பாத்தீங்கன்னா குறிப்பு சொற்கள் பாத்தீங்கன்னா நீர், மணற்கேணி, கல்வி, அறிவு. மாணவர்களே, இந்த குறிப்பு சொல் பார்த்தோன்னே உங்களுக்கு விட தெரிஞ்சிருக்கா? நிறைய பேர் போட்டுட்டு இருக்கீங்க மாணவர்கள், ரொம்ப ஃபாஸ்டா நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. பாத்தீங்கன்னா பாருங்க, சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். பி, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை
தூறும் அறிவு. சி பாத்தீங்கன்னா அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். டி சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆசிரியர் முடிக்கிறதாட்டி நீங்க விட போட்டு இருக்கீங்க. மிக்க நன்று மாணவர்களே. ஆக இந்த குறிப்பு சொல் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது இது வந்து என்ன குறள் என்பது உங்களுக்கு தெரியுது. ஆக இத பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இதோடைய விட பாத்தீங்கன்னா பி. விட வந்து பி மாணவர்களே. சரியான விடை வந்து பி. அதாவது நீர் மணற்கேணி கல்வி அறிவு. இந்த குறிப்பு சொற்களை உணர்த்தும் குறள் பாத்தீங்கன்னா தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. சரியா மாணவர்களே? ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா மாணவர்களே? ஓகே, நிறைய பேர் வந்து சரியான பதில்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் மாணவர்களே. ஆக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரியா பதில் சொல்றீங்கன்னா உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். கேள்வி 2 தெரியுதா மாணவர்களே? ஸ்லைட் தெரியுதா? ஓகே, கேள்வி 2 கீழ்காணும் படத்திற்கு ஏற்ற சரியான திருக்குறளை தெரிவு செய்க. பாருங்க, இந்த படத்தை இங்கே வழங்கப்பட்டிருக்கும் படத்தை வந்து நன்கு உற்று நோக்குங்கள் மாணவர்களே. நன்கு பார்த்து விட்ட பிறகு ABCD இந்த விடையில எது வந்து சரியான விடையா இருக்கும்னு நீங்க பார்த்துட்டு இந்த விடைய படிச்சுட்டு நீங்க பதில் சொல்லுங்க. ஓகே ஓகே, சரியான விடை என்னவா இருக்கும்? அந்த படம் என்னத்தை விளக்குது மாணவர்களே? விடை சொல்லுங்க மாணவர்களே. இன்னும் நான் வந்து நிறைய பேருக்கிட்ட இருந்து சரியான விடைய நான் பார்க்கல. ஏ சொல்றீங்க, பி சொல்றீங்க. பி வந்து நான் ஒன்னும் குறைவா பார்த்துட்டு இருக்கேன். மாணவர்கள் நிறைய பேரு தவறான பதில் சொல்றீங்க. சரியான பதில்கள் வந்து நான் கொஞ்சம் தான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேர் வந்து சரியான பதில் சொல்வீங்கன்னு பாக்குறேன். ஓகே, சரியான பதில் பாத்தீங்கன்னா மாணவர்களே பி. அதாவது கற்றறிந்தால் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் ஆகத்து. இதுதான் வந்து சரியான குறள். அதாவது இந்த குறள் என்னத்தை உணர்த்துது? நல்ல அறிஞர்கள் நிறைந்த அவையில் ஒருவர் பேசும் போதே அவருடைய கல்வியின் ஆழமும் அதன் தெளிவும் வெளிப்படும். ஏனெனில் அந்த அறிஞர்களால் பிழையின்றி பொருளை புரிந்து கொள்ள முடியும். அதுதான் வந்து இந்த படம் வந்து உணர்த்தும் குறளுடைய பொருள். சரியா? ஆக குறள் வந்து விடை வந்து பாத்தீங்கன்னா பி. சரியா பதில் சொன்ன மாணவர்கள் அனைவருக்கும் நன்று, மிக்க மகிழ்ச்சி. அடுத்தது போலாமா? அடுத்த கேள்வி போலாமா மாணவர்களே? ஓகே, பதில் சொன்ன மாணவர்கள் அனைவருக்கும் நன்று. ஓகே, அடுத்த கேள்வி 3. ஓகே, மூன்றாவது கேள்வி தெரியுதா மாணவர்களே? ஸ்லைட் தெரியுதா? ஓகே, கீழ்காணும் திருக்குறளில் கருமையாக்கப்பட்டிருக்கும் சொல்லுக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க. வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். பாத்தீங்கன்னா இந்த குறள்ல கருமையாக்கப்பட்டிருக்கும் சொல் பாத்தீங்கன்னா மாற்றான். ஓகே, நிறைய பேர் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, மிக்க நன்றி மாணவர்களே. ஏ பாத்தீங்கன்னா செய்ய போகும் செயலின் வலிமை. பி எதிரியின் வலிமை. சி பாத்தீங்கன்னா நண்பனின் வலிமை. டி பாத்தீங்கன்னா தனக்குள் இருக்கும் வலிமை. ஆக மாற்றான் என்பது இந்த குறள் அடிப்படையில் வந்து மாற்றான் எனப்படுவது என்ன மாணவர்களே? பொருள் என்ன? ABCD எது சரியா இருக்கும்? மாற்றான் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து விளங்கி கொள்ள முடியணும். ஓகே, நிறைய பேர் வந்து சரியான பதில்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, மிக்க நன்றி. விட பாத்தீங்கன்னா சரியான விடை வந்து பி. மாற்றான் என்பது எதிரியின் எதிரி. மாற்றான் என்பது வந்து எதிரி. அதாவது மாற்றான் வலியும் என்பது வந்து எதிரியின் வலிமை. சரியா? ஓகே,
முயற்சி செய்த மாணவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா மாணவர்களே? கேள்வி 4. ஓகேனா ஓகே போடுங்க. கேள்வி 4 பார்க்கலாம்னா ஓகே போடுங்க மாணவர்களே. நம்ம கேள்வி 4 பார்க்கலாம். மிக்க நன்றி மாணவர்களே. ஓகே, அடுத்தது கேள்வி 4. கீழ்காணும் திருக்குறளில் விடுபட்டிருக்கும் அடியினை தெரிவு செய்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் கோடு. ஆக விடை வந்து பாருங்க. ஏ மெய்ப்பொருள் காண்பது அறிவு, பி உண்மை காண்பது அறிவு, சி வலிமை காண்பது அறிவு, டி மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆக விடை என்னவா இருக்கும் மாணவர்களே? ஓகே, நிறைய பேர் வந்து சரியான பதில்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, பார்க்க முடியுது. ஓகே, பாத்தீங்கன்னா விடை வந்து என்ன? இன்னும் நிறைய மாணவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதனுடைய விடை என்ன மாணவர்களே? ஓகே, சரியான பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. ஓகே, இந்த அடி, அதாவது இந்த குறளில் விடுபட்டிருக்கும் அடி பாத்தீங்கன்னா சரியான பதில் பாத்தீங்கன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரியான பதில் பாத்தீங்கன்னா ஏ. சரியான பதில் பாத்தீங்கன்னா மாணவர்களே ஏ தான் வந்து சரியான பதில். ஓகேவா? விளங்கிக் கொள்ள முடியுதா? ஓகே, அடுத்தது கேள்வி 5, அதாவது கடைசி கேள்வி. ஓகே, பார்க்கலாமா மாணவர்களே? ஓகேனா நீங்க ஓகே போட்டுட்டீங்கன்னா நம்ம கேள்வி 5 பார்க்கலாம். முயற்சி செய்த மாணவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஓகே, அடுத்தது கேள்வி 5. கேள்வி 5. கீழ்காணும் திருக்குறளின் பொருளுக்கு ஏற்ற திருக்குறளை தெரிவு செய்ய. அடக்கம் நல்ல வாழ்வை தரும், அடக்கமின்மை வாழ்வை அழிக்கும். பாருங்க, 4 ABCD இங்கே வழங்கப்பட்டுள்ளன. ஆக மாணவர்களே சரியான பதிலை தெரிவு செய்யுங்க மாணவர்களே. ஓகே, நிறைய பேர் வந்து சரியான பதில்களை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆக மாணவர்களை பார்க்கும் போது சொல்லி கொடுத்த குரல் வந்து உங்களுக்கு விளங்குதுன்றது அர்த்தம். ஆக பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த பொருளுடைய குரல் பாத்தீங்கன்னா சி. அடக்க அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். அதாவது அடக்கம் வந்து நல்ல வாழ்வை தரும், அடக்கமின்மை வந்து என்ன ஆகும்? வாழ்வை வந்து அழிக்கும். அதுதான் வந்து இந்த குறள் நமக்கு உணர்த்தும் பொருள். சரியா மாணவர்களே? இந்த பதில்களை வழங்கிய மாணவர்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. சிறப்பு மாணவர்களே. ஓகே, நிறைய பேர் வந்து எல்லா கேள்விகளும் சரியா பதில் சொல்லியிருப்பீங்க. ஆக மாணவர்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. சரியா மாணவர்களே? பாத்தீங்கன்னா இன்றைய வகுப்பு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். ஆக இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடிஞ்சதா? எல்லாமே விளங்கிக் கொள்ள முடிந்ததா மாணவர்களே? ஓகே, பாருங்க, இன்றைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா 15 திருக்குறள்களும் 15 அந்த திருக்குறளோட பொருள்களும் நாம் இந்த வகுப்பில் நாம் பார்த்து விட்டோம். இன்னும் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா இன்னும் 15 திருக்குறள்களோடு ஆசிரியர் வந்து உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். சரியா மாணவர்களே? பாருங்க, இந்த திருக்குறள் வகுப்பு பாத்தீங்கன்னா திருக்குறள் போட்டி 2026ஆம் ஆண்டு, அதாவது மார்ச் மாதம் 28ஆம் தேதி வந்து நடைபெறவிருக்கின்றது. ஆக அந்த போட்டிக்கான ஏற்பாடுதான் வந்து இந்த வகுப்பு. ஆக இந்த வகுப்பில் மாணவர்களே கலந்து கொண்டு உங்களின் பயனை பெற்றுக் கொள்ளுங்கள். சரியா? பாத்தீங்கன்னா மாணவர்களே நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு வந்து பொங்கல் பண்டிகை இல்லையா? ஆக பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் என்னுடைய மைனப் சார்பில் எங்களுடைய இனிய தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள். சரியா?
அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ச்சியாக இருங்க. சரியா? நன்றி நன்றி, வாழ்த்துக்கு நன்றி. ஓகே, இந்த இந்த திருக்குறள் வகுப்பு உங்களுக்கு சிறப்பா அமைந்திருக்கும். உங்களுக்கு பயனை அளித்திருக்கும் என்று ஆசிரியர் நம்புகின்றேன். ஆக மாணவர்களே, அடுத்த வாரம் வகுப்பு இருக்கு. அந்த வகுப்புலையும் மறக்காமல் கலந்து கொண்டு உங்களுடைய பங்கை நீங்க கொடுக்கணும். சரியா? நீங்க கிளாஸ்ல கலந்து கொண்டாதான் உங்களால அந்த போட்டியில கலந்துக்க முடியும். சரியா? ஆக மாணவர்களே, அடுத்த வாரமும் உங்களை வகுப்புல பாக்குறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் மிஸ் லெச்சு. ஓகேவா மாணவர்களே? அனைவருக்கும் நன்றி. பாய்.